நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க மாப்பிள்ள. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன அர்த்தம்? கல்யாணத்தப்போ நீங்க கட்டின தாலிய அவசரத்திலையும் பதட்டத்திலையும் கட்டியிருப்பீங்க. இப்படியே இதே தாலி கைத்தோட எப்போ இருந்துட முடியுமா? அதான் ஃப்ரெஷ்ஷா புது தாலியில எல்லாமே கோர்த்து கரெக்டா கட்டுறதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சிருக்காங்க. ஓ, அது மட்டும் இல்ல சம்பந்தி, தாலியில மொத்தம் 9 பிரி இருக்கும். அந்த 9 பிரியும் 9 நல்ல குணத்தை மறைமுகமா எடுத்து சொல்லுது. ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. அதென்ன 9 குணங்கள்? அதுவா, 1 தெய்வீகம், 2வது தூய்மை, 3வது மேன்மை, 4வது தொண்டு, ஆற்றல், விவேகம், உண்மை, உள்ளது உள்ளபடியே புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கிறது. இதெல்லாமே சேர்ந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சான்ஸே இல்லாத இந்த சப்ஜெக்ட்ல நீங்க தான் மாஸ்டர். அம்மா, நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஏதோ சொல்லுவாங்களே, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரத்துக்கு எட்டி பார்த்தாலே எள்ளு பூத்துறோன்னு சொல்லுவாங்களே, அந்த கதையெல்லாம் இருக்கு. பிரதீபா, என்ன பிரதீபா பேசுற நீ? மங்களகரமான காரியம் நடக்கும்போது என்ன பேசணுங்கிற விவஸ்தை வேண்டாமா? நான் என்ன தப்பு சொன்னேன்? எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்தது, அதை தானே சொன்னேன். லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா பிரதிபாக்கு நிமிஷத்துக்கு 40 பழமொழி ஞாபகம் வரும் இல்ல பிரதிபா? ஏன்டா ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு மருமகளை கொடுத்தான்னு தெரியல. நல்லா சாமி கும்பிட்டுட்டு உன் புள்ள கையில கொடு, அவன் கட்டட்டும். இந்த குட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு வேற ஆர்டர் வந்துச்சு மேடம். முதலாளி அந்த ஆர்டரை பார்க்க சொல்லிட்டார் மேடம். ஏங்க, என்ன சொல்றீங்க நீங்க? எங்க வீட்ல ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல சாப்பாடு வரலனா பிரச்சனை ஆயிடுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்ல புரியலையா? ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க? புரியுது மேடம், ஆனா நான் என்ன செய்ய முடியும்? முதலாளி அப்படி சொல்லிட்டாரு. 250 பேருக்கு ஆர்டர் வந்திருக்கு, அத முதல்ல பாருங்க, இந்த ஆர்டர் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு மேடம். ஆமா மேடம், நீங்க அட்வான்ஸ் எதுவும் பே பண்ணலையாமே? ஐயோ கடவுளே, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுறீங்களா நீங்க? அட்வான்ஸ் எல்லாம் வேண்டாம், ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு நாங்க வாங்கிக்கிறோம்னு அவர் தானே சொன்னாரு. இப்ப போய் இப்படி பேசுறீங்களே, நீங்க சொல்றது நல்லாவா இருக்கு? ஏன் சார், நியாயமா பேசுங்க. இது பாருங்க, என்னோட மருமக பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குற அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு சார். அபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. நான் வேற கேட்டரிங்ல இருந்து சாப்பாடு வருதுன்னு பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். ஆனா இப்ப நீங்க வரலன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன் சார் சொல்லுங்க? கடைசி நேரத்துல இப்படி முடியாதுன்னு சொல்றீங்களே சார். அரிஷ் கிச்சன் ஆல் இந்தியா லெவல்ல பாப்புலர் ரெஸ்டாரண்ட். 30-40 பேருக்குலாம் சமைச்சு போட முடியாது சார். வெரி சாரி, வேற ஆளை பாத்துக்கோங்க. மேடம் மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்க, ரொம்ப அர்ஜென்ட். அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? நல்ல கதையா இருக்கே, நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க சார். என்ன ப்ராப்ளம்? வேளச்சேரியில ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல லக்ஷ்மின்றவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் ஆன் சார். ஒரு 40 பேருக்கு இமிடியேட்டா சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க.
என்னது? டென்ஷன் ஆகுதுல்ல, அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இருங்க, பேசி முடிச்சிட்டு ஃபுல் டீடைலும் சொல்றேன். ஹலோ, போன கொடு. கொடு. ஹலோ, சொல்லுங்க சார். புருஷன் இல்லாதவ வீம்புக்குன்னு சுமங்கலி பூஜை பண்ணா இப்படித்தான் தடங்கள் வரும். கொண்டாட்டமா ஆரம்பிச்சாங்க, கொண்டாட்டமாவா முடிஞ்சது? ஆமா, சுமங்கலிங்க எல்லாம் வயரால சாப்பிட்டு மனசால வாழ்த்தினாதானே இந்த பூஜை முழுமையாகும். இதெல்லாம் லட்சுமிக்கு தெரியாதா? என்ன உட்கார்ந்து இருக்கீங்க? அதான் சாப்பாடு வராதுன்னு சொன்னேன்ல. எந்திரிங்க எந்திரிங்க. அக்கா, பரிமளா அக்கா, என்ன பண்றீங்க? என்ன எல்லாம் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன லட்சுமி, எப்ப சாப்பாடு போட போற? 10 நிமிஷத்துல வந்துரும் பரிமளா அக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் லட்சுமி போய் சொல்ற? கேட்டரிங் காரன் கேன்சல் பண்ணிட்டான்னு நீ போன்ல பேசினத பிரதீபா கேட்டா. பிரதீபா வந்து என்கிட்ட சொன்னா, அதுதான் நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன். இந்த மாதிரி தாலி பிரிச்சு கோக்குற சடங்கெல்லாம் செய்யறப்போ வீட்டுக்கு வர சுமங்கலிங்களுக்கு சாப்பாடு போட்டு வெத்தலைப்பாக்கு கொடுத்து அனுப்புறதானே வழக்கம். சாப்பாடே போடாம வெத்தலைப்பாக்கு மட்டும் எப்படி கொடுத்து அனுப்புவீங்க? அச்சச்சோ, நான் சாப்பாடு போடாம இங்க யாரையும் அனுப்ப மாட்டேன். நாங்க வேற ஒரு கேட்டரிங்க்கு சொல்லிருக்கோம். அவங்க இப்போ வந்துருவோம்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போனோம். என்ன என்னாச்சுமா? அது வந்து என்ன 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 லட்சுமி, ஸ்கூல்ல வாத்தியார் பார்த்த ஸ்டூடெண்ட் மாதிரி இப்படி பயந்துகிட்டு இருக்க? இங்க பாரு சந்தோஷ், உங்க அம்மா ஏற்பாடு பண்ண கேட்டரிங் காரன் கடைசி நேரத்துல சொதப்பிட்டான். நாங்க எல்லாரும் பந்தியில உட்காந்துட்டோம். எப்படி வெறுவாயத்தோட அனுப்புறதுன்னு யோசனை பண்றா லட்சுமி. என்னமா சொல்றாங்க? குட்டி, நம்ம ஆர்டர் பண்ணோம்ல அந்த கேட்டரிங் காரன், அவன் கடைசி நிமிஷத்துல சொதப்பிட்டான்டா. அது எப்படி கடைசி நேரத்துல வரமாட்டேன்னு சொல்லுவான்? இடியட். ஆனா பவி வேற ஒரு கேட்டரிங்ல அரேஞ்ச் பண்ணிட்டா. இப்போ வந்துரும்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு தான் இந்த சடங்குக்கு கேட்டரிங்லாம் வேணா, நீயே சமைச்சிரலாம்னு சொன்ன. லக்ஷ்மி, இங்க பாரு, இது நம்ம வீடு. எப்ப வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நான் மாமாக்கு சமைச்சு வச்சுட்டு வந்துடுறேன். சரியா? அப்ப சரி, சீக்கிரமா வந்துருங்க. இங்க பாருங்க, இங்க வெட்டியா நிக்கிறத விட எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். வாங்க வாங்க, எல்லாரும் போலாம் வாங்க. அக்கா, எங்கக்கா போறீங்க? குட்டி சொல்லுடா. இருங்க, சாப்பிட்டு போலாம். இருங்க இருங்க, சாப்பாடு வந்துட்டு இருக்கு. எங்க போயிட்டு இருக்கீங்க அண்ணி? நீங்களாவது இருங்க அண்ணி. எங்க போறீங்க? சாப்பாடு வந்துட்டு இருக்குங்க. இந்த லட்சுமி இப்படி மோசம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க தான் என்னமோ லட்சுமி ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணீங்க. ஐ நோ ஷீ இஸ் ஃபிட் ஃபார் நத்திங். ஓ மை காட், ஹரி சார். சார், உங்க ஹோட்டல்ல இருந்தா கேட்டரிங்கா? நீங்க தான் சமைச்சீங்களா? சாப்பாடு பிரமாதமா இருக்கும். ஒரு வெட்டி வெட்டிடலாம் சார். சாப்பிடாம எப்படி போகலாம்? வாங்க சாப்பிட்டு போலாம். வாங்க வாங்க. பிரதீபா, சாப்பிடுங்க. சாப்பிடாமலே இருக்கீங்க? உங்களுக்கு தான் ஹரிஸ் கிச்சன் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமே. அப்புறம் என்ன தயக்கம்? நல்லா சாப்பிடுங்க. ஹரி சார், இந்த விருந்துல உங்களோட ஸ்பெஷல் என்ன? சூப்பரான கேள்வி கேட்டீங்க. போலி இருக்கு, அப்புறம் இந்த வால்நட் பாயசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தரேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்புறம் குடமா கேப்பீங்க. அப்படியா? ஆ. சூப்பர் ஏய் சூப்பர். மேடி, பாஸ் put the bowly man. யா கமிங். ஏய் சந்தோஷ், அதான் கேட்டரிங்ல இருந்து சாப்பாடெல்லாம் வந்துருச்சுல்ல, ஏன் இன்னும் டென்ஷனாவே இருக்க? கொஞ்சம் சிரியேண்டா. இங்க வாங்க. சாப்பாடு போடுங்க. விஷ்வா, அவங்க சாப்பாடு கேக்குறாங்க பாரு. அதை எடுத்து போய் போடு. போதும் போதும். தம்பி கொஞ்சம் ரசம் ஊத்துங்க. அப்படியே கொஞ்சம் தேல் வச்சிருங்க. பொரியல் கேக்குறாங்க பாரு. லக்ஷ்மி, லக்ஷ்மி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ச்சனா, நீ வந்துட்டியா? நான் மட்டும் இல்ல, போன எல்லாரும் வந்தாச்சு. உன்னதான் காணும்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. சரி சரி, இருங்க இருங்க, நான் சீக்கிரமா ஏதாவது சாப்பாடுக்கு ரெடி பண்றேன், சரியா? நீ இப்ப அங்க போய் என்ன சமைக்க போற? அதான் அங்க விருந்து களை கட்டிக்கிட்டு இருக்குல்ல. விருந்தா? ஆமா. என்ன சொல்ற அர்ச்சனா? லக்ஷ்மி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரியே இருக்கிற பாரு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏய், அப்போ அந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்ணது யாரு? யாரு? வா, நீயே வந்து பாரு. வா. வா. என்ன? வந்து பாரேன். பாரு. வாங்க அத்தை. வாங்க. ஏங்க எங்கங்க போயிட்டீங்க நீங்க? உங்க வீட்டு ஃபங்க்ஷன், நீங்க இல்லனா எப்படி? வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. பரவாயில்ல சார், அவங்க எல்லாம் சாப்பிட்டோம். இது பாருங்க, நீங்க சாப்பிடலைன்னா உங்க மருமகளும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு டயர்டா இருப்பீங்க. சாப்பிட்டதானே கொஞ்சம் தெம்பு வரும். உட்காருங்க சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல சார், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி, அப்போ ஒரு கிளாஸ் பாயசமாவது குடிங்க. மேடி, பாயசம் ஒரு கப் கொடு. கொடுக்குறேன் சார். ஜெயிச்சுட்டு தான் மனசுக்குள்ள பெருமைப்பட்டுக்காத லட்சுமி. இதையெல்லாம் நான் இப்படியே விட்டுற மாட்டேன். ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். வெயிட் பண்ணி பாரு. போதும், நீ அந்த பக்கம் கவனி. சாப்பிட்டீங்கக்கா? அங்க ரசம் கேட்டாங்க பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு லட்சுமி மேடம். தம்பி தம்பி, என்ன இவங்க சாம்பார் கேக்குறாங்க, கொஞ்சம் சாம்பார் ஊத்துவா. சாப்பிடுங்க. விஷ்வா, இந்த அந்த பாயசத்தை எல்லாருக்கும் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்லைங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இல்ல வேண்டாம் உங்களுக்கு. நல்லா இருக்கு. இன்னொரு டம்ளர் தட்டா? வேண்டாம். சந்தோஷ். ஏய், எங்க போன? போலி இன்னொன்னு சந்தோஷ், நீங்க சாப்பிடவே இல்லையே, சாப்பிடுங்க. இல்ல வேணாம் சார். ஹலோ, ஏய் வேணாம்னா என்ன அர்த்தம்? வந்து சாப்பிடுங்க. குட்டி, சாப்பாடு வேண்டான்னா பாயசமாவது குடிக்கலாமே. எனக்கு பிடிக்கல. லூசாடா நீ. வேர்ல்ட் கிளாஸ் லஞ்ச் இன்னைக்கு நம்ம வீட்ல. சாப்பிட ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டேன். வா வந்து சாப்பிடு. பவி, டோன்ட் கம்பல் மீ. எனக்கு தலைவலிக்குது, நான் தூங்கணும். சந்தோஷ், அது பசி தலைவலியா கூட இருக்கலாம். சாப்பிட்டு தான் பாருங்களேன், 10 மினிட்ஸ்ல டோட்டலா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அதான் நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. எனக்கு பசிச்சா சாப்பிட தெரியும். நான் என்ன சின்ன குழந்தையா?
ஆளாளுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே பிடிக்கல. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுங்க. அப்புறம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? அட, உங்களை தாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சா? திருப்தியா? என்னங்க, ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? அந்த கேட்டரிங்காரங்க போன் பண்ண 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு அவசர அவசரமா ஓடி வந்தேன். நீங்க என்னடானா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். பேசுனா நான் அழுதுருவேன் போல இருக்கு. ஐயோ, நீங்க வேற. நான் சும்மா தமாஷ்க்கு சொன்னேங்க. நீங்க சும்மா தான் கேட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனா நான் சொன்னது சும்மா கிடையாது. பின்ன 4 பேர் கேலி பேசுறது எனக்கு அவ்வளவு வலிக்காது சார். ஆனா 4 பேர் கேலி பண்ற அளவுக்கு நடந்துக்கிட்டா அது என்னால தாங்க முடியாம போயிடும். யாரோ புதுசா பண்ற கான்ட்ராக்டர் கூட செய்ய முடியாதுன்னு இந்த கான்ட்ராக்ட நீங்க எடுத்து செஞ்சு கொடுத்தீங்க பாருங்க. பெரிய மனசு உங்களுக்கு சார். உங்களை விட பெரிய மனசு எனக்கு இல்லைங்க. அது அது இது உங்க கையில எப்படி? என் ஹோட்டலுக்கு டெய்லி 500 பேர் சாப்பிட வராங்க. முகமுகமா பார்த்து பார்த்து யார் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு கவனிச்சு என் கண்ணுல முகங்களை தவிர வேற எதுவுமே இருக்கிறது இல்லைங்க. ஆனா நான் கவனிக்கிற யாரும் என்ன கவனிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. வரவங்க சாப்பாட தானே கவனிப்பாங்க. ஆனா நீங்க ஹோட்டலுக்கு வந்தப்போ அதை கூட கவனிக்கல. இன்ஃபேக்ட் நீங்க சாப்பிட கூட இல்ல. நான் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ என்ன தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணது நீங்க தான். அதோட கூட நீங்க போயிருக்கலாம். ஆனா நான் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் என் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டீங்க பாருங்க. அது எங்க அம்மா இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. அது கூட எனக்கு பெருசா தோணலைங்க. அந்த டயத்துல உங்க கையில காசு இல்ல, கை இருக்கு, கையில வளையல் இருக்கு, அது போதும்னு நினைச்சீங்க பாருங்க. கடவுள் மனசுங்க உங்களுக்கு. ஐயோ, என்ன சார் நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. நான் செஞ்சது ரொம்ப சின்ன விஷயம் சார். அரிசியில தாஜ்மஹாலை வரைகிற ஓவியனுக்கு அது சின்ன பொருள் தான், சின்ன விஷயம்தான். ஆனா ஓவியம் சின்னதுல பாருங்க. அது மாதிரி தான் இதுவும். நான் செஞ்சதுக்கு நன்றின்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். நீங்க செஞ்சதுக்கு நான் எப்படிங்க நன்றி சொல்ல முடியும்? நடக்கிற கதையா இதெல்லாம்? படிங்க. ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டர் கொடுத்தாங்க, என்னங்க உதவினா இதுக்கு பேர் தாங்க உதவி. அன்கண்டிஷனல் அஃபெக்ஷன்னா இதுதான். இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்கறது தான் ஒரு விஷயமாங்க. இதுக்கே உங்களை காலம் பூரா உட்கார வச்சு சமைச்சு போடணும், தப்பே இல்லை. இந்தாங்க, வளையல போட்டுக்கங்க, வாங்கிக்கங்க. அட வாங்கிக்கங்க ப்ளீஸ். Thank you so much. இப்பதாங்க எனக்கு திருப்தி. என்ன பவி? அத்தை, நீங்களே உங்க கையால கொடுங்க. என்னது? இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்காக
உனக்கு ஒரு சட்டை வாங்கினேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. வாங்கி பாரு. ஷர்ட்டா? எதுக்கு இந்த தண்ட செலவலாம்? நல்லா இருக்குதா சட்டை? உனக்கு சட்டை பிடிச்சிருக்கா? எப்ப நடந்துச்சுமா இந்த வேலையெல்லாம்? எந்த கடையில துணி எடுத்தீங்க? பெரிய கடைக்கெல்லாம் போறதுக்கு நேரம் இல்ல குட்டி. அபார்ட்மெண்ட் பக்கத்திலேயே ஒரு துணி கடை இருக்குல்ல, அங்கேதான் போய் இதை எடுத்தேன். ஆமா, இது என்ன விலை? 2000 ரூபாடா. சூப்பர்மா. என்ன ஆடி ஆஃபரா? என்ன ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா? சந்தோஷ், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏன் இப்படி பண்ற? பவி பவி, நீ விடு. அம்மா உனக்காக வாங்கியிருக்கேன்டா குட்டி. உனக்கு பிடிக்கலனா பரவாயில்ல, எனக்காக ஒரு தடவை போடுவியா? தாம்பூல போய் கொடுக்கணும், நான் ரெடி பண்றேன். நீ போய் கொடுக்கறியா? சரிங்க அத்தை, நீங்க போய் ரெடி பண்ணுங்க. என்னாச்சு சந்தோஷ் உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? அத்தை உனக்காக எவ்வளவு ஆசையா இந்த ஷர்ட் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா? பாக்க சகிக்கல. இதுக்கு பேரு ஷர்ட்டா? லுக் பவி, அம்மா பண்ணிட்டாங்கன்றதுக்காக எல்லாத்துக்கும் என்னால ஓகே சொல்ல முடியாது. எனக்கு இந்த கலரும் பிடிக்கல, இப்படி தக தகன்னு மினுக்குறதும் பிடிக்கல. கண்ணு கூசுதடி. என் வயசு பசங்க யாராவது இந்த மாதிரி ஷர்ட் போடுவாங்களா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, இது உனக்கு பிடிச்சிருக்கா? நான் அதோட கலரையோ ஷைனிங்கையோ பார்க்கல சந்தோஷ். அத்தையோட மனசதான் அதுல பாக்குறேன். அத்தை எப்பவும் போலதான் நடந்துக்கிறாங்க. உனக்குதான் அது கண்ணுல தெரிய மாட்டேங்குது. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. 2000 ரூபீஸ் தண்டம். அத முதல்ல நீ ஒத்துக்க. பவி, தாம்பூல போய் ரெடி பண்ணிட்டேன், வந்து எடுத்துட்டு போமா. இதோ வர அத்தை. எவ்வளவு குப்பை. குப்பையை எடுத்துட்டு போய் போட்டுட்டு வரலாம். முகத்தை பார்த்தா இது பிடிச்சிருக்கிற மாதிரியா தெரியுது? இந்த சட்டையே நீ ஆபீஸ்க்கு போட்டுட்டு போனேன்னு வை, எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க. இத பாராட்டுவாங்க. பைத்தியக்காரன் வாயால சொல்லாம மனசுக்குள்ள நினைச்சிட்டு போவாங்க. யார் மொபைல் ஆன் ஆச்சுன்னு சொன்ன? இன்னும் அவன் யார்ட்டையும் பேசலையா? கண்டிப்பா பேசுவான் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காலையில இருந்து ஆன் ஆகாத போனு இப்போ ஆன் ஆயிருக்குன்னா நிச்சயம் ஏதாவது கான்வர்சேஷன் போகும், ஏதாவது டிரான்சாக்ஷன் நடக்கும். எப்படி இருந்தாலும் அவன் சிக்கிடுவான் சார். இந்த தடவை மிஸ் ஆயிடக்கூடாது ஜான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. சார் இங்க பாருங்க சார், ஸ்கிரீன்ல பாருங்க சார். லொகேஷன் மூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்க. எந்த ஏரியா எந்த ஏரியா எந்த ஏரியான்னு பாரு. ஓகே சார்.
எவ்வளோ நேரம்? என்ன பண்றாரு அந்த ஆளு? அசோக், உன் நம்பரை போலீஸ் ட்ரேஸ் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. உடனே எஸ்கேப் ஆயிடு. மிச்சத்தை அப்புறம் தெளிவா சொல்றேன். இனி ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காத. குயிக் குயிக். அச்சச்சோ, அச்சச்சோ, இவ்ளோ காசு விட்டுட்டாரே. ஹலோ, ஏங்க? சார், கான்ஸ்டபிள், அவளை விடாதீங்க, புடிங்க. ஏய், ஏடிஎம்ல எவ்வளவு பணம் அடிச்ச? கையில இருக்குறதானா இல்ல வேற எங்கயாவது பதுக்கி வச்சிருக்கியா? பாருங்க சார், நான் இந்த ஏடிஎம்க்கு பணம் எடுக்க தான் சார் வந்தேன். யாரோ ஒருத்தர் இந்த பணத்தை எடுத்துட்டு கீழே போட்டுட்டு போயிட்டாரு சார். அது அவர்கிட்ட குடுக்கறதுக்கு நான் வெளியில வந்து பார்த்தேன். அதுக்குள்ள என்ன இப்படி புடிச்சிட்டீங்களே சார். அது குடுமா? ஏய், பொம்பளை ஆச்சான்னு பாக்குறேன். இல்ல நாலு சாத்துன்னு வச்சுக்க. ஏடிஎம்ல இருந்து பணம் வர்ற ஸ்பீட விட உன் உடம்புல இருக்கிற பேர் பாக்ஸ்ல பிச்சிட்டு வந்துரும். ஏய், உன் கும்பல் எத்தனை பேர் இருக்கீங்க? இது வரைக்கும் எத்தனை கோடி அடிச்சிருக்கீங்க? ஒரு வாரமா எங்களை சாப்பிட விடாம தூங்க விடாம ராப்பகல தெரு தெருவா அலைய விட்டீங்களா? இப்ப சிக்கிட்டல இருக்கு உனக்கு. ஐயோ, நான் திருடி இல்ல சார், நான் திருடி இல்ல. நான் ஏடிஎம்ல சத்தியமா பணம் எடுக்கதான் சார் வந்தேன். இது பாருங்க சார், என்னோட ஏடிஎம் கார்டு பாருங்க சார். இவன் நடிக்கிறான் சார். இப்பெல்லாம் இந்த மாதிரி குடும்ப பொண்ணுங்களை வச்சுதான் ஒரு கும்பல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்கும் டவுட் வரக்கூடாது பாருங்க. அதான். ஏன் இப்படி பேசுறீங்க மேடம்? என்ன பார்த்தா திருடி மாதிரியா இருக்கு? இல்லங்க, நான் சொல்றது கேளுங்க, நான் ஒண்ணும் திருடி இல்ல. ஐயா ஐயா ஐயா. ஏய், உன்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கிறேன். மணிதா, இவளை இழுத்துட்டு வா. மேடம் 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 சார் சார். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வாமா, பேசாம ஏறுமா வண்டியில. எதுவும் பேசக்கூடாது. உள்ள போமா. ஏறு. ஏத்து. உள்ள. நீங்க எல்லாம் பின்னாடி ஏறுங்க. நான் திருடி கிடையாது மேடம். மேடம், நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐயா 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 ஐயா, நான் திருடி கிடையாது ஐயா. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. ஏய், வாயை மூடு. இல்ல அவ்வளவுதான். கான்ஸ்டபிள், பண்ணிடுங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க மேடம். சார், நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. இன்னைக்கு என்னோட மருமக பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடந்தது சார். அந்த சடங்குக்கு பணம் செட்டில் பண்றதுக்காக தான் நான் ஏடிஎம்க்கு பணம் எடுக்க வந்தேன். இது பாருங்க, என்னோட பர்ஸ் இருக்குது சார். அங்க என் பர்சுக்குள்ள ஏடிஎம் கார்டு இருக்கு சார். நீங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க சார். பேங்க்குக்கு வேணாலும் போன் பண்ணி பாருங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. பேங்குக்கு எதுக்கு நான் போன் பண்ணோம்? நல்ல கதையா இருக்க நீ சொல்றது. இது பாருங்க சார், என் குடும்பத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது சார். போய் சார், வாயை திறந்தாலே போய் தாண்டவம் ஆடுது சார். சரியான ஆளதான் சார் புடிச்சு போட்டிருக்காங்க. அச்சச்சோ, ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க ஆளுங்கன்னு சொல்றீங்களே, எனக்கு யாரையுமே தெரியாது. நான் ஒரு தனி ஆளுங்க. என்னோட வீட்ல என்னோட அப்பா, என் பையன், என்னோட மருமக பொண்ணு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். வேற எந்த ஆளும் எனக்கு தெரியாது. வேற எந்த ஆளுங்களையும் தெரியாது. அப்பா, மக, மருமக குடும்பமா சேர்ந்து கொள்ளடிக்கிறீங்க, அப்படிதானே? சார், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னோட அப்பா ரொம்ப மரியாதையான ஆளு சார். அவரு பள்ளிக்கூடத்துல ஹெட் மாஸ்டரா இருந்து ரிட்டையர் ஆனவர் சார். சரி, வீட்ல பையன் இருக்கான், மருமக பொண்ணுலாம் இருக்கிறதா சொல்ற. இந்த நேரத்துல ஏடிஎம் வர்றதுக்கு நீ மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கியா? அச்சச்சோ, அதான் சொல்றேனே சார். வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு.
என் புள்ள சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தான். அவனை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லிதான் நானே கிளம்பி வந்தேன். வந்த இடத்துல இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன் பிள்ளையோட நம்பர் கொடு. உன் மருமகன்னு ஒருத்திய சொன்னல, உன் பார்ட்னர், அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. ரொம்ப பிஸியா இருக்கா போல. என்னோட கெட்ட நேரம் இப்படிலாம் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஏடிஎம்ல கொள்ளை அடிக்கலாம் வரல சார். போதும், நிறுத்துமா. சும்மா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நீ சொன்ன நம்பருக்கு போன் பண்ணி பார்த்தாச்சு. நீ சொன்ன ஆளு போனை எடுக்க மாட்டேங்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மாட்டின விஷயம் தெரிஞ்சு அவ எஸ்கேப் ஆயிட்டான்னு தானே அர்த்தம். கான்ஸ்டபிள் சார், எல்லா செக் போஸ்டுக்கும் தகவல் கொடுங்க. சிட்டில இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் இந்த மெசேஜை ஃபேக்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். சிட்டில இருந்து வெளியில போற லாரி, பஸ், ஆட்டோ, வேணுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தரவா செக் பண்ண சொல்லுங்க. இவங்க கேங்ல இருக்கிற யாரும் தப்பிக்க கூடாது. அந்த போன் நம்பரை முதல்ல ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். சார், ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு போன் பண்ண முடியுமா சார்? இதே நம்பருக்கு தானே? இல்ல சார், வேற நம்பருக்கு. சரி, நம்பரை சொல்லு. ஹலோ. ஹலோ, மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். ஆமாங்க, நான் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? சார், இந்த டிவில சமையல் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவீங்களா, நீங்க தானே? ஆமாங்க. என் நம்பர் தெரிஞ்சுதானே கூப்பிடுறீங்க? எதுக்கு இப்படி போலீஸ் மாதிரி விசாரணை பண்றீங்க? கேப்பூர் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன் சார். இன்ஸ்பெக்டரா? என்ன விஷயம் சார்? சார், ஏடிஎம்ல கொள்ளடிக்க பார்த்த ஒரு லேடிய நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க உங்க பேரை சொல்லி உங்க நம்பரை கொடுத்து உங்களை நல்லா தெரியும்னு சொல்றாங்க. நாங்க இதை நம்பலன்னு வைங்க, இருந்தாலும் உங்ககிட்ட கிராஸ் செக் பண்ணலான்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சார், நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? அந்த அம்மா பேரு லட்சுமி. என்னது? லட்சுமியா? வேளச்சேரியில சினேகா அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஓ மை காட், என்ன சார் பேசுறீங்க? லட்சுமி மேடம் எப்படி ஸ்டேஷனுக்கு வந்தாங்க? நீங்க சொல்ற ஏடிஎம் கொள்ளைக்கும் லட்சுமி மேடம்க்கு என்ன சம்பந்தம்? அதை விடுங்க சார், அவங்கள உங்களுக்கு தெரியுமா? சார், எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும் சார். என் ஃபேமிலி ஃப்ரெண்டு சார். அவங்க ஏடிஎம்க்கு பணம் எடுக்க வந்ததை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணி இப்ப போன் பண்ணி ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? சார், அவங்க ரொம்ப பாவம், அப்பாவி சார். அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. சரி, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா K4 ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துருங்க. சரி சார், நான் உடனே வரேன். சார் வந்துட்டு இருக்காரா? அவர் வந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சுக்கலாம். போய் அந்த பெஞ்சில போய் உட்காரு. சார், ஹரிகிருஷ்ணன் வந்துட்டார் சார். ஹரி சார், ஹரி சார். பதறாதீங்க மேடம், நான் தான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். என்னால முடியல சார். இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. நான் ஏடிஎம்ல கொள்ளை அடிக்க வந்தேன்னு சொல்றாங்க சார். அவமானத்துல என்னோட நெஞ்சு வெடிச்சு நான் செத்துடுவேன் போல இருக்கு சார். நீங்க ஏடிஎம் போனீங்கல்ல, அங்க என்ன நடந்துச்சு முதல்ல அதை சொல்லுங்க. நான் உள்ள போகும்போது கட்டு கட்டா பணம் கீழே விழுந்திருந்தது சார். எனக்கு அந்த பணத்தை பார்த்ததும் ஒரே பயமாயிடுச்சு. யாரோ வந்து பணம் எடுக்கிறவங்க வந்து அந்த கட்டை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அப்படிதான் சார் நான் நினைச்சேன். அந்த பணத்தை கையில எடுத்து நான் யோசிக்கிறதுக்குள்ள இவங்க எல்லாரும் உள்ள வந்து நீ கொள்ளை அடிக்க வந்தவன்னு என்ன அரெஸ்ட் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டாங்க சார்.
சார் அவங்க பேசுறத கேட்டீங்கல்ல? அவங்க தான் குழந்தை மாதிரி சொல்றாங்கல்ல, என்ன பதில் சொல்றீங்க? சார், ஏடிஎம்ல கொலை நடந்திருக்கு. நீங்க சமூகத்துல பெரிய இடத்துல இருக்கிறவர். ஸ்டேட் முழுக்க உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்க தேவையில்லாம இந்த விவகாரத்துல தலையிட வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க ரவுண்ட் அப் பண்ண போன ஏடிஎம் கொள்ளைக்காரங்க அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அவங்க தப்பிச்சு போனப்போ கொஞ்சம் பணத்தை தவற விட்டுட்டு போயிருக்காங்க, அதை இவங்க எடுத்திருக்காங்க. இத கூட உங்களால கெஸ் பண்ண முடியலையா சார்? அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இவங்க தான் பணத்தை கொள்ளடிச்சாங்கன்னு நாங்க சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன் சார், அவங்கள பார்த்தா கொள்ளை அடிக்கிறவங்களவா தெரியுது? ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார் அவங்க. இப்படி பொறுப்பே இல்லாம கொலை கேஸ் கொள்ளை கேஸ்னு அவங்கள இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான கேஸ்ல யார வேணா பிடிச்சி உள்ள போடுவீங்க. அப்படி உள்ள போட்டீங்கன்னா 4 இடத்துக்கு போய் தலை காட்ட முடியுமா? ஆனா ஒரு விஷயம் சார், இதை நான் ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் கொண்டு போவேன். சார், நீங்க எங்க வேணாலும் போங்க, அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா நாங்க சுத்தி வளைச்சு ரவுண்ட் அப் பண்ணப்போ இந்த அம்மா தான் இருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த அம்மா கையில கட்டா பணம் இருந்துச்சு. சோ இந்த அம்மா தான் கொள்ளடிச்சிருக்காங்க. சார், இப்படி பேசுறத நிறுத்துங்க சார். இவங்க தான் கொள்ளை அடிச்சாங்கன்னு நீங்க நேர்ல பாத்தீங்களா? இல்ல பார்த்த ஆதாரம் ஏதாவது இருக்கா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? அதை காட்டுங்க. உங்களுக்கு எதுக்கு சார் நாங்க காட்டணும்? எங்க கையில இருக்கிற ஆதாரத்தை நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். உங்களை வர சொன்னதுக்கான காரணமே உங்களை இந்த அம்மா தெரியும்னு சொன்னதாலதான். இப்ப நீங்க இங்க வந்து பேசுறத வச்சு பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் தானே எங்களுக்கு புரியுது. அதனால நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. ப்ராப்பரா எஃப்ஐஆர் போட்டு நாளைக்கு உங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன். என்ன சார், என்ன பேசுறீங்க நீங்க? நைட் டயத்துல ஒரு லேடி அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு இருக்கா? கூட ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்கன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சார். ஈவினிங் 6 மணிக்கு மேல ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? நீங்களா சட்டம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? சார், நீங்க நியாயமா தான் பேசுறீங்க. இந்த ஊர் நியாயத்தெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த ஏடிஎம் கொள்ள விஷயத்துல எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போலான்னு எங்களுக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. எங்களை டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி குடும்ப பங்கான பொம்பளைங்களை கொள்ளடிக்க யூஸ் பண்றாங்க. சார், இந்த அவங்கன்னு சொல்றீங்களே, யார் சார் அவங்க? வேற யாரு? இந்த அம்மா மெம்பரா இருக்க கொல்ல கூட்டத்து கும்பல தான் சொல்றோம். இப்படிதான் சார் நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, வீட்ல இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நெஞ்சு வெடிச்சு செத்தே போயிடுவாரு சார். மேடம், அழாதீங்க. இத பாருங்க, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க அழாதீங்க. நீங்க எது பாத்துக்கிறா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்குங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. சரி சார், உங்களுக்கு தேவையில்லாம சிரமத்தை கொடுத்துட்டேன். மேடம், தயவு செஞ்சு நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கிளம்பலாம் மேடம். தப்பா நினைச்சுக்காதீங்க. இத பாருங்க, இனிமேலாவது அப்பாவி ஜனங்க மேல பழிய போட்டு இந்த மாதிரி எல்லா கேஸையும் பிடிக்கணும்னு பாக்காதீங்க சார். உண்மையிலேயே யார் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைங்க சார். என்ன மாதிரி ஒரு அப்பாவி அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டீங்க, எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். விடுங்க மேடம், போலாம். வாங்க போலாம். அத்தை, என்ன ஆச்சு அத்தை? பயப்படாதீங்க பவித்ரா, ஒரு சின்ன ப்ராப்ளம். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, கவலைப்படாதீங்க. மா, இந்த நேரத்துல உனக்கு என்னமா இங்க வேலை? எப்ப நீ வெளியில வந்த? நீ யார்கிட்டயாவது சொல்லிட்டாவது வந்தியா? கோச்சிக்காதடா குட்டி, உனக்கு தான் நான் ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா பதட்டத்துல நான் பவிக்கு ஃபோன் பண்ணிட்டேன்டா. ஆனா பவியும் ஃபோன் எடுக்கல. மா, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒரு ப்ராப்ளம்னு வந்தா உனக்கு ஏன் ஞாபகம் தானே முதல்ல வரணும்? உன்னை தாண்டா முதல்ல நினைச்சேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாம எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணிருக்க? சந்தோஷ், என்ன கேள்வி இது? ஓ ஞாபகம் வந்துதான் எனக்கு ட்ரை பண்ணிருக்காங்க.
நான் தான் உனக்கு அவ்வளவு மிஸ் கால்ஸ் காட்டினேனே. இத பாரு பவி, நீ எல்லாத்துக்கும் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத பவித்ரா. அம்மா நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒருத்தவங்களுக்கு யாரு முக்கியம்னு இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது தான் தெரியும். எனக்கு ஒரு கஷ்டம்னு புள்ளைய கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்ட். அடுத்த செகண்டே எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்திருப்பேன்ல. எங்க அம்மா மேல எந்த தப்பு இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் நான் சண்டை போட்டிருப்பேன். அதை விட்டுட்டு சரி, எதுக்கு தேவையில்லாம நான் ஏதாவது ஒன்ன சொல்லி அப்புறம் எல்லாமே என் மேலதான் தப்புன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்ல குட்டி, அப்படிலாம் இல்லடா. உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்காங்க குட்டி, சொல்லு. போதுமா? இந்த டயலாக் நான் பல தடவை கேட்டுட்டேன். ஆனா என்ன தவிர மத்த எல்லாருமே உனக்கு முக்கியமா இருக்காங்கம்மா. சந்தோஷ், இப்போ என்ன பேசிட்டு இருக்க நீ? உங்களுக்குலாம் நான் கோவப்படுறதா தெரியுது, சிடு நான் பேசுறதா தெரியுது. ஆனா என் ஃபீலிங்ஸ நீங்க யாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராவே இல்ல. நான் கோவப்பட்டு ஏதாவது சொன்னேன்னா அம்மா வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க கோச்சுக்கிட்டு. அன்னைக்கு நாயா பேயா ஊரு பூரா அலைஞ்சு திரிஞ்சது நான் தானே. நீ சொல்லுவல்லம்மா என் மேல கொல்ல பாசம் வச்சிருக்கேன்னு, அதே மாதிரி ஓ மேலையும் அதே கொல்ல பாசம் நானும் வச்சிருக்கேம்மா. அந்த கருமத்தை எப்படிதான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னைக்கு என் பாசம் உனக்கு தெரிய வருதோ அன்னைக்குதான் ஏன் அருமை உனக்கு தெரியும். குட்டி, என்னடா பேசுற நீ? என்னோட உசிறு தாண்டா நீ. இந்த உடம்புல இருந்த உசிரை எடுத்துட்டா இந்த உடம்பு வெறும் கட்டடா. ஐயோ, என்ன போய் நீ இப்படி பேசுறியே? அத்தை வேணா அத்தை, அழாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, அழாதீங்க. டேய் சந்தோஷ், அவங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. நீ வேற ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? முடியல பவி, என் நெஞ்சே வெடிச்சு செதறிடும் போல இருக்கு. ஒரே புள்ளன்னு ஊரு ஃபுல்லா சொல்றத ஒரு யூஸ் இல்ல. அந்த ஒரே புள்ளைக்கு அவங்க மட்டும்தான் உலகங்கிறதுல அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல. இப்ப கூட பாரு, நடு ராத்திரியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. உங்க அம்மாவை புடிச்சு வச்சிருக்கோம், உடனே கிளம்பி வான்னு கூப்பிடுறாங்க. அலறி அடிச்சுட்டு நான் ஓடி வந்து இங்க நிக்கல. நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லலையே. உனக்கு போன் பண்ணா ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி தானேடா நான் உனக்கு போன் பண்ணாம பவிக்கு போன் பண்ணேன். ஆனா பவி போன் எடுக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் நான் ஹரி சாருக்கு போன் பண்ணேன். அதான் நான் சொல்றேன். பவித்ரா போன் எடுக்கலனா வீட்டு லேண்ட்லைனுக்கு கூப்பிட வேண்டியதானே? தாத்தா வந்து பேசியிருப்பார்ல. ஏன் நம்ம அபார்ட்மெண்ட்ல வேற யாருமே இல்லையா? நட்ராஜ் அங்கிளுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, அவர் வந்திருப்பார்ல. ஏன் பவித்ராவோட அப்பா நம்பர் உங்ககிட்ட இல்லையா? அப்படி எல்லா உறவையும் விட, எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட அந்த ஹரிகிருஷ்ணன் உனக்கு முக்கியமா போயிட்டான்லமா. சந்தோஷ், உன் பிரச்சனை எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம். அத்தை, நீங்க வாங்க, நம்ம கிளம்பலாம். நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்லாம போயிடுச்சு. பெத்த தாயா இருந்தா யாரா இருந்தா யாரு மனசுல யாருக்கு பிரியாரிட்டின்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் ஏன் தலையெழுத்து. வாங்க அத்தை, வாங்க. அவ எப்பவும் இப்படிதான், உங்களுக்கு தெரியாதா? ஒன்னு சொன்னா புரிஞ்சுக்க லட்சுமி. பொண்ணுங்க ஆளாகிற வரைக்கும் அப்பா சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கணும். வளர்ந்து கல்யாணம் ஆயிட்டா அவ புருஷன் பார்த்துப்பான்னு இருந்துடணும். புள்ள பிறந்து அவன் வளர்ந்துட்டான்னா அப்பனும் புருஷனும் செஞ்சதெல்லாம் இனிமே புள்ள பார்த்துப்பான்னு அவன்கிட்டே விட்டுறணும். பொண்ணா இருந்தான்னா ஆம்பளையா இருந்தான்னு தோட்டத்துக்கெல்லாம் இப்படி எந்திரிச்சு ஓடணும்னா இப்படித்தான் ஏடாகூடமா ஏதாவது நடந்துடும். இங்க பாரு லட்சுமி, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். எனக்கு பிடிச்ச மருமகளா நீ நடந்துக்கணும்னு நினைக்கிறேன், அது நல்லதுதான். அதே மாதிரி உன் பிள்ளைக்கு பிடிச்ச அம்மாவா நீ இரு. அப்படி இருந்தீன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. பாத்தியா, ஏதோ
இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீ வீடு வந்து சேர்ந்தியே, அது வரைக்கும் போதுமா. மா, இனிமே தொட்டத்துக்கெல்லாம் நீயே கிளம்பி போகணும்னு நினைக்காத. ஒன்னு சந்தோஷம் அனுப்பி வை, இல்லாட்டி அவனை கூட கூட்டிட்டு போ. சரியாமா? குட்டி சாப்பிட்டு போ. வா உட்கார் சாப்பிடு. எனக்கு வேணாமா. சரி, சாப்பாடு நான் கட்டி தரேன். ஆபீஸ்ல போய் சாப்பிடுறியா? மா, எனக்கு வேண்டாம். புதிய எம்டி எங்க ஆபீஸ்க்கு வராரு. அவங்க எங்க எல்லாருக்கும் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். குட்டி, உனக்கு பிடிச்ச லெமன் சாதம் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிருக்கேன். ஒரு 2 வாய் சாப்பிட. மா, சொன்னா புரியாதாமா உனக்கு?